ஹாய் அம்மா. ஹாய் வர்ஷா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் இல்ல, கோவில் ஸ்பெஷல். ஓகே, என்னென்ன சாப்பிட்டீங்க? நாங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டோம், பிரிஞ்சி சாப்பிட்டோம், தயிர் சாதம் சாப்பிட்டோம், உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம், பாதுஷா சாப்பிட்டோம், சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம், ஊறுகாய் சாப்பிட்டோம், சிப்ஸ் சாப்பிட்டோம், எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நம்ம எப்படி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்ல அப்படியே இருக்குது. அதுக்கும் அப்புறம் எப்போ சாப்பிட்டோம்னா இப்ப ரீசெண்டா கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப நம்ம போயிட்டு சாப்பிட்டுருக்கோம் அதே சௌடீஸ்வரி அம்மன் கோயில்ல. அப்புறம் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், சௌடீஸ்வரி அம்மன் கோயில்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க. நீங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு 3வது நாள் அங்க வரணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைம் போய் கேட்டுக்கிட்டு, குழந்தை இல்லாதவங்க எப்போ வரணும்னு கேட்டுக்கிட்டு போங்க. எங்க வரணும் எக்ஸாக்ட் லொகேஷன் நான் நிறைய டைம் சொல்லிருக்கேன், இப்பயும் சொல்றேன். நீங்க குன்றத்தூர் ஐசிஐசிஐ பேங்க் வந்துருங்க. ஐசிஐசிஐ பேங்க் ஒட்டி ஒரு லெஃப்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரைட் விட்டுருங்க. அடுத்த ரைட் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கோயில் தான், சௌடீஸ்வரி கோயில் தான். காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. நிறைய பேர் என்கிட்ட போன்ல வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு போயிட்டு தான் இருக்கீங்க. நான் எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா எவ்வளோ பேர் குழந்தை இல்லாம இருக்கீங்க, அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னா இறைவன் அருளால நல்லது தானே. அதனால தான் சொல்றோம். இன்னைக்கு நேரம் கிடைச்சது, அதனால ரொம்ப வருஷம் கழிச்சு அமாவாசை கோயிலுக்கு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கோம். நாங்க அப்படித்தான் சொல்லிப்போம். அந்த கோயில் பேர் சௌடீஸ்வரி அம்மன் கோயில். நாங்க அமாவாசைக்கு அன்னைக்கு அங்க சாப்பாடு போடுறதால விசேஷமா இருக்கிறதால நாங்க அமாவாசை கோயில்னு சொல்லி நாங்க எங்களுக்குள்ள பழகிட்டோம். அதுதான். நீங்களும் நியர்பை கூட்டு போயிட்டு வந்தாங்க. நீங்களும் நியர்பை குன்றத்தூர்னா நிச்சயமா போயிட்டு வாங்க. மற்ற தினமும் அங்க அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்கும். அமாவாசைக்கு அன்னைக்கு மட்டும் அங்க இந்த கலவை சோறெல்லாம் போட்டு விசேஷமா சாமி கும்பிடுவாங்க. அதுதான் அந்த கோயிலோட விசேஷம். வாங்க. வாழ்க வளத்துடன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் நம்மளவா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீடைல் சென்ட் பண்றேன். வருஷா ஏதாவது பேச போறியா? இல்ல, அவ்வளவுதான். ஓகே கைஸ், பை பை. வாழ்க வளத்துடன். Love you all.